பட்ஜெட் உரையின் போது முதல்வர் பன்னீர்செல்வம் மத்திய அரசு மீது சரமாரி குற்றம் சாட்டினார். சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றிய முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்களால் செலவினங்கள் அதிகரித்துள்ளன என்றும் அதே நேரம் வரி வருவாய் உயரவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் 24 திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட நடப்பு நிதியாண்டில் 21,116 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், நிலைக்கத்தக்க வேளாண்மைக்கான வளர்ச்சி திட்டம், தேசிய ஊரக குடிநீர் திட்டம், தேசிய சுகாதார திட்டம், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் 24 திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 2014-2015 ஆண்டை விட வரும் 2015-16 நிதியாண்டில் 21,116 கோடி ரூபாய் அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டங்களுக்கான நிதி பங்கீட்டு முறையில் மாற்றத்தை கொண்டுவர மத்திய அரசு முனைந்திருப்பதால் மாநிலங்கள் கூடுதல் நிதிச்சுமையை ஏற்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது. பகிர்ந்தளிக்கத்தக்க பொதுவான வரி தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைத்து வந்த நிதி பகிர்வை 4.969% 4.023% சேவை வரி தொகுப்பிலிருந்து கிடைத்து வந்த பங்கான 5.047% 4.104% பெருமளவு குறைத்திருப்பதன் மூலம் 14வது நிதி ஆணையம் தமிழ்நாட்டிற்கு பெரும் அநீதியை இழைத்துள்ளது. கடும் இடர்பாடுகளையும் கடந்து தமிழகத்தில் நடப்பாண்டில் 9%க்கும் கூடுதலாக மொத்த உற்பத்தி மதிப்பு வளர்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.